இல்லை, எனக்கு புரியல. 5000 ரூபான்றது விஜய் சாருக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? முதல்வர் ஐயா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காரு. பெண்கள் அதுக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருப்பாங்க. இவ்வளவு காலமா அவங்களுக்கு யார் கொடுத்தா? இந்த அரசு கொடுக்குது இல்ல. 5000 ரூபான்றது எவ்வளவு பெரிய தொகை. அதுவும் நம்ம முதல்வர் ஐயா என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? அந்த 5000 ரூபாவை சிறுக சிறுக 3 மாசத்துக்கு மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காரு. பெட்ரோல் விலை லிட்டர் 100 ரூபாய் தான். அது கணக்கு போட்டா 3 மாசத்துக்கு 9000 ரூபாய் வருது. அது வேற விஷயம். அரிசி விலை எல்லாம், எண்ணெய் விலை எல்லாம் ஏறிடுச்சு. ஆனா இதெல்லாம் வச்சு 5000 ரூபாயில 3 மாசத்தை மேனேஜ் பண்ண முடியும். சிக்கனம் பண்ண முடியும். பெண்கள் மேனேஜ் பண்ணுவாங்க. குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. 5000 ரூபாய் வச்சு 3 மாசத்துக்கு வயசானவங்களுக்கு மெடிசன் வாங்க முடியும். எல்லாம் பண்ண முடியும். 5000 ரூபாயில மெயின்டைன் பண்ண முடியும். இதே விஜய் சாருக்கு புரியல. அவர் என்ன சொல்றாரு? பணத்துக்கு விலை போயிடாதீங்கன்னு சொல்றாரு. கூடவே ஒன்னொன்னும் சொல்றாரு. அது நம்ம பணம் தான், வாங்கிக்கங்கன்னு சொல்றாரு. நம்ம கொடுத்த வரி பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்கறாங்க, தாராளமா வாங்கிக்கங்கன்னு சொல்றாரு. இது சரியா? சரின்னு மக்களுக்கு புரியணும். சரிதானே? இது நம்ம பணம் தானே கொடுக்கறாங்க, வாங்கிக்கங்க. இவரு இன்னைக்கு கொடுக்கறாருல, இதை பார்த்து அடுத்தடுத்து வர எல்லாருமே கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம பணம் தான், நம்ம கட்டுற வரி பணம் தான் நமக்கு வந்து சேருது. எனக்கு என்ன ஒரு பெரிய கேள்வினா, ஒரே நாள்ல ஒரு அரசால 1 கோடி பேருக்கு மேல 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட முடியுது அப்படின்னா, நம்மளுடைய வறுமையை இவங்க எப்பயோ தீர்த்திருக்கலாமே. அவர் சொல்லும் போது முதல்வர் சார் சொல்றாரு, அந்த 1000 ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம். ஒரு மாசத்துக்கு அதுக்காக வெயிட் பண்றாங்கன்னா, அப்ப அந்த மக்கள் எவ்வளவு வறுமையில இருக்காங்க. இவ்வளோ கால ஆட்சி வரலாற்றுல இன்னமும் அந்த மக்களை வறுமையில வச்சிருக்கிறது தான் இந்த ஆட்சியோட சாதனையான்ற சந்தேகம் எனக்கு வருது. அப்ப விஜய் சாரு இந்த இடத்துலதான் மக்களை ஃபில் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனா விஜய் சார், மக்கள் ஹோப் வருது, ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நானும் நம்புறேன். நன்றி.